அடனியம் பார்ட்டியில் என்னடா சோஃபியா மெர்லிஸ் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட்டு பூங்க இந்த வருஷம். ஏன்னா வருஷத்துக்கே ஒரு தடவை 2 தடவை தான் பூக்கும். 3 வந்து தரிச்சு 2வது ஸ்டாக்கில் உள்ளது இது ஒன்று தான். அதனால் சோஃபியா மெர்லிஸ் காமிச்சிட்டு பார்ட் 388 ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட அடனியத்து டூரை. மல்டி ஆரஞ்சு பாருங்கள், வேறு லெவல் பியூட்டி. மல்டி ஆரஞ்சு ரெயின்லிலையும் பூத்துருக்குது, அப்படியே காமிச்சிட்றேன். 88 நம்மளோட ரெட் அண்ட் சாண்டல் சூப்பராக கொத்தாக பூக்கக்கூடிய இந்த வெரைட்டி தான். 89 இதே மாதிரி ஃபஸ்ட் வீடியோ என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொன்னேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் வந்து நல்லா நார்மல் அடினியம் பெட்டல்ஸ் இருக்கும். அப்படி ஒயிட்டில் பிங்க் வருது, இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். 88 இதுவும் வந்து கிராஃப்டட் பிக் பிளான்ட்டோடது தான். அங்கே பாருங்கள், பெரிய பிளான்ட் பாருங்கள், கிராஃப்டிலேருந்து வந்த இது நல்லாவே சீட் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. 90 இதுக்கு இடையில மோஸ் ரோஸ் காமிக்கலாம். அங்கே பாருங்களேன், அழகாக அந்த இதில் பிங்க் அண்ட் பிங்க்னு சொல்லுவேன். அந்த பியூட்டியை பாருங்கள். ஆக்சுவலி இந்த அழகிய கணக்கில் எடுக்கலாமா வேணான்னு எனக்கு தெரில, அப்படியே விட்டுறலாமா. நம்மளோட நோவா டான்சானியா அழகி 91 இவங்களை எப்படிங்க காமிக்காமல் இருக்குது. இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னோடய ஹேபிட்டட் பிளான்ட் கிட்டத்தட்ட 6 மாதமாக இதை ஊண்டியே வைக்கலை. எப்படி இருக்காங்க பாருங்கள், ஊண்டி வைக்கணும். இவங்களை சம்பலைனில் படுத்து கிடக்குறாங்க. நம்மளோட பிக் ட்ரீ பார்ப்பீங்களா, அவங்களும் 2 மாதமாக நம்ம வீட்டில் இப்படி தான் படுத்து கிடந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சு நம்ம வீட்டை கொஞ்சம் நல்லா பாதுகாக்க வச்சுட்டு அப்புறமா அவங்க வைக்கலாம். நோவா டான்சானியாவில் ஹேபிட்டேட்லேயே வந்து சூப்பர் பிளான்ஸ் இருக்குது. பூ தான் பார்த்தீங்க 91. பிம்சம்பூ பாருங்களேன், கும்பிடுது. போதும் தாயே நீ வீடியோ எடுத்தது போ தாயே அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கு. நீ என்ன கும்பிட்ற, நீ ஒன்று விரிச்சு விட்றவா. அழகி சூப்பராக பார்த்துருக்கீங்களே அழகி. இப்போ இப்படி இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு இது. ஐயோப்பா, என்ன அழகு இல்லை, என்ன ஒரு அழகு இல்லை. சே பியூட்டிஃபுல்ப்பா. சாமா போங்க. அடுத்து பேசாமல் ஒரு லெல்லி டூரை போட்டுடலாமா? அழகிகளா, என்ன அழகிகளா, சொல்லாமல் கொல்லாமல் பூத்துட்டீங்க. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு மொட்டு கூட இல்லையா அழகிகளா? தங்கம்ஸ், என்ன தங்கம்ஸ், வேற லெவல் தங்கம்ஸ். நீங்களாம் இப்படி இருங்க தங்கங்களா, அப்போ தான் தங்கங்களா அழகாக இருக்கீங்க. உங்கள் அழகில் வேற நான் மயங்கிட்டேனே. இன்றைக்கி அடனியன் டூர் பண்ண மாதிரி தான் போங்க. அழகு 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 பியூட்டிஃபுல். ஐயோ, இந்த ஏங்கிளில் பாருங்கங்க, இவங்கெல்லாம் அந்த பச்சை கலர் டார்க் இதில் எப்படி இருக்காங்கன்னு. அடாடாடாடா, உண்மையிலே சர்ப்ரைஸுங்க இது. சூப்பருங்க. டாக்டர் அஸ்வின் ஒரு இது பேசியிருப்பார், நான் இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன். உங்களுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வாழுங்களேன், நீங்களாக இருந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. நானாலாம் நிறைய நாள் ஆச்சுங்க நான் இருந்து. அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது உண்மையிலேயே. இல்லைன்னா இந்த யூடியூப்புக்காக வீடியோ பண்ணுறோன்ட்டு இந்த கொனட்டிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வராது வச்சுக்கோங்களேன். நம்ம என்னவோ அது இந்த அழகிகள் அப்படின்னு தான் பார்த்த வேகத்துக்கு அப்படியே நம்ம ரியாக்ஷன் என்னவோ அதை கொடுத்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல. நீங்கள்லாம் இப்போவே எவ்வளோ அழகாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசானவொன்னே என்ன அழகாட இருப்பீங்க. அடடடடா, அடுத்து இவங்கள பாருங்களேன், நான் நினைக்கவே இல்லைங்க ஃபர்ஸ்ட்லாம். அழகி நீயும் பூத்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன். நீ என்ன வீடியோக்காக வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து பேசினேங்க நான். மொசன்னு வளர்ந்துருக்குது. இப்படி கொச்சி டாக் ஒன்று இருக்கும், கொச்சி டாகும்போ அது மாதிரிக்கு மொசன்னு வளர்ந்துருக்குற. ஆனால் என்ன நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா இப்போ தான் தெரியுது நீ இவ்வளோ அழகாக இப்படி பூக்கிறதுக்காக தான் சொல்லி. வேறு லெவல் பியூட்டி. 92 நம்மளோட ரங் நீரான் அப்படிங்கிற அழகான ஒரு வெரைட்டி தான். திட்டமாக என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள். அப்படி திட்டமாக எப்படின்னா அந்த கலர் காம்பினேஷன் அங்கங்கே அப்படி வரிஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. அதுதான் திட்டமாக இருக்கிறது. இவங்க ஆக்சுவலி 4 நாள் முன்னாடியே வீடியோ எடுத்துக்கணும். கொத்தா ஏக் மங்கான் அப்படிங்கிற இவங்க வந்து நம்மளோட 93, ஃபர்ஸ்ட் லவ் நம்மளோட 94. பார்ட் 2லே விளிம்பு மட்டும் ஒல்லியே வந்து கார்னேஷன் நிறைய இடத்துல காமிச்சிருப்பேன். அதையும் ஃபர்ஸ்ட் லவ்வையும் தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லவ் இஸ் டிஃப்ரெண்ட், கார்னேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதோட இது என்ன சொன்னோம் அங்கே 91, 92, 93, 94, 95 நாங் சோம் நினைக்கிறேன் இதோட பேர். அழகாக இருக்குல்ல. 95 ரைட். 96 நம்மளோட பிங்சு. 97 நம்மளோட ஃபெட்னியாங். இதில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த இது வந்து ஆக்சுவலி இன்னும் நான் அனௌன்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் யார் அந்த கரெக்டான ஆன்சர் 1 ஹவருக்குள்ளே பண்ணாங்கன்னு சொல்லி. இது 97.
இது ஒரு சுவாசிக்கம் தான். 98 நம்மளோட சம்மர் ஸ்னோ. உள்ள ரெட்டாக வந்து சாண்டலில் வருவாங்க. ஃபியூஸ் ஆயிருக்கு. லியாங் சாம்ராட் 3rd லேயர் உள்ள ஃபியூஸ் ஆயிருக்கு. நம்மளோட கோல்டன் இயர் மாதிரி வரக்கூடிய சூப்பரான லியாங் சாம்ராட். ஐ திங்க் இது 100 நினைக்கிறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்கப்புறம் ஒரு 2 கொடுப்போம் நம்ம. 100 ரீச் ஆகிட்டோம். சூப்பர். 100 ரீச் ஆகிட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நாக் டாட் கொத்து கொத்து கொத்தா பூப்பாங்களே. மொட்டை பார்த்திங்களா எப்படி வந்திருக்காங்கண்ணே. இங்கே பாருங்கள் மொட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள் கொய் 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 கொய்ன்னு நம்மளோட நாக் டாட். இதான் 100. நம்மளோட பிளாக் அமர் லிலீஸ் இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் 101 வச்சுக்கலாம். ஆனால் 100 வெரைட்டிஸ் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அழகி. இவங்களை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். டேக் பரவாயில்ல, பட் ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்களை கணக்கில் சேர்க்கல. பாபி குட்டி உன்னையும் கணக்கில் சேர்க்கலடா. 100 வெண்ணம் போயிட்டாச்சு. இன்னுமே பூத்துருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இதோட பேர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் நிறைய நான் பேர் சொல்லாமல் தான் இப்போ பண்ணுறேன் நான். இதில் இதோட பேர் இதுதான். எனக்கு வந்து அதை சொல்ல தெரியல, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ரீட் பண்ண தெரில, அது எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரில. சேருன் ராட் ஆர் வாட் ஐ டோன்ட் நோ, எப்படின்னு தெரியல. அது சூப்பரான ஒரு லில்லி பாருங்களேன். அழகியில் வின்டர் ஸ்வீட் மாதிரி ஒரு அழகி. அப்பா மைல்டாக ஒரு மாதிரி போகிற போக்கில் மினுக்கிட்டு போவாங்கள்ல, அவங்க தான் இவங்க. சில பேர்லாம் மினுக்குவாங்க, அவ்வளோவா வந்து இது பண்ண மாட்டாங்க. இவங்க போகிற போக்கில் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு இதுதான் மினுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து நம்மளோட சூப்பர் எக்ஸாட்டிக் டசாகானோட சீடு தான். எவ்வளோ ஹெல்த்தியாக எப்படியான சீட் பாருங்களேன். இதை நான் வந்து கண்டிப்பாக இதோட சீடோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வந்து டசாகானில் வந்து இவ்வளோ அழகாக வந்து சீடு வந்து வைப்பாங்கன்னு சொல்லி, அந்த சீடு வந்து இவ்வளோ வயபிளாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல தங்கங்களா. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சே உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே விதைச்சோன்னா அப்படியே சூப்பராக வந்துடும். பார்ப்போம் அதே மாதிரி இருக்காங்களான்னு. ஏன்னா நார்மலான ரெட் லாம்டான் நம்ம வந்து இது சீட்ஸ் போட்டு இது பண்ணும்போதே 5 இதழ் இருக்குது, 8 இதழ் வந்து ஸ்பெஷல் கொடுக்குறாங்க. அது மாதிரி இவங்க நார்மலாகவே இதழ் வந்து 8-10 இதழ் வருவாங்க. அப்போ சீட் போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்கள பார்த்துட்டு என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்க முடியலைங்க. வெரிகேட்டடில் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இவங்க பூப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப அழகாக பூத்துருக்காங்க. அது மாதிரி இந்த நேரோ லீஃபில் வரக்கூடிய இந்த டியராவுமே நல்லாவே மழை கொஞ்சம் நின்னா போதும் சூப்பராக வந்து பூக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கல்ல. அதை விட எப்பயுமே இந்த அழகி இருக்காங்க பாருங்களேன். இவங்களை எத்தனை தடவை ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் எனக்கு வந்து ஆசையே அடங்காதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் அப்படி அழகாக வரக்கூடியவங்க தான் இவங்க. இங்கே பாருங்களேன். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஊட்டிக்கெல்லாம் போவேணும் சிஸ்டர், பூந்தோட்டம் அப்படியே அழகாக வச்சுருக்கீங்க, அதை பார்த்தே நீங்கள் டெய்லி ரசிக்கலாம், எதுக்கு இவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு அப்படிலாம் நீங்கள் வந்து காடு மலைகள் தாண்டி போகணும், அழகாக நீங்கள் வந்து உங்கள் மொட்டை மாடி போனாலே நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரூங்க. அது வந்து உண்மையிலே வந்து உள்ளது தான். எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்த கடவுளுக்கு நான் வந்து ரொம்பவே நன்றி வந்து சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்களும் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து வாழணும் அப்படின்னு வந்து நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்களேன் அழகு இல்லை, சே சூப்பராக. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாளுங்க, ஏய் நீ படித்தது என்னடி, ஆனால் நீ இப்போ என்னடி வேலை பண்ணிகிட்ருக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் என்ன தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. நான் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஆதிச்சபுரம் பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டரில் வென் ஐ எம் 21 எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நான் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய மேற்படிப்பு படித்தேன். அதே ப்ரொஃபஷனில் மேற்படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வேறு பண்ணேன். இத்தனை பண்ணினாலும் கடவுள் நம்ம தலையெழுத்து இப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு எழுதுனாருன்னா, தலையெழுத்துங்கிறது தப்புன்னு சொல்லலை, கரெக்டான வேலை சொல்கிறேன். ஏன்னா இப்படி தான் இன்றைக்கி நான் இத்தனை பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஐடி ஃபீல்டில் இருக்க எத்தனையோ பேர் என்னோடய தாவர இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு ரொம்பவே வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே வந்து அமைஞ்சிடாது, எல்லாருக்கும் எல்லாமே அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடாது. அந்த வகையில் கடவுள் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காருன்றப்போ அதுக்கு நம்ம தேங்க் தானே பண்ணணும் இல்லையா? பட் எனிவே என்னோடய ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நான் நர்ஸ்க்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து இதாக நினைக்கிறவங்க இருக்காங்க. நிறைய இந்த சுகி சிவம் ஐயாவோட வீடியோ இல்லாமல் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் நர்சஸ்னால் அந்த மாதிரி இது பண்ணுறீங்க, ஆனால் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுவே வேறு மாதிரி. ஸோ தலைவணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம படித்த நம்மளோட ப்ரொஃபஷனை வெளியில் சொல்ல நம்ம ஏங்க வைக்கப்படணும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ப்ரௌடாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுக்கும் உடம்பு சரியில்லையா இது இல்லையா அந்த மாதிரி விஆர் நர்சஸாக இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பெருமைப்பட்டுக்கோங்க. சர்டிஃபைடு ரிஜிஸ்டர்ட் நர்ஸ், விஆர் ரிஜிஸ்டர்ட் நர்ஸுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால் எனி ப்ரொஃபஷன் அவங்கவுங்க ப்ரொஃபஷன் பற்றி அவங்கவுங்க வந்து என்றைக்குமே நம்ம வந்து தாழ்வாகவோ குறைவாகவோ நம்ம வந்து எடை போட்டுக்கூடாது. இங்கே பாருங்களேன் 3 அழகி ஒன்றா வந்திருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்களேன். இல்லை செம்மையாக இருக்குது. நான் என்னோடய சோஃபியா ஸ்டீஃபன் விலாகில் நிறைய எங்களோட ஸ்டோரியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து நர்ஸ் பொண்ணே வேணாம் அப்படிங்கிறதான் அவரோட ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சாமா. ஆனால் கடவுள் முடிச்சு எப்படி போட்டிருக்காரு பார்த்தீங்களா. நர்ஸ் பொண்ணாக இருந்து அந்த பொண்ணு தோட்டக்காரியாக மாறி அந்த தோட்டக்காரி பின்னாடியே பல்பு தூக்கிட்டு வா தம்பி அப்படின்னு விட்டுட்டாரு. இந்நேரம் இருந்திருந்தா அவர் கவுண்டர் கொடுத்துட்ருப்பாரு. அதனால் நம்ம எது வேணாம், இது வேலை செய்கிறவங்க புறக்கணிக்கப்பட்ட கல்லே வந்து கட்டிடத்தோட மூளைக்கல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி நர்ஸ் பண்ணே வேணாம் அப்படின்னு இருந்தவருக்கு நர்ஸ் பொண்ணு தான் அப்படின்னு வந்து அமைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று சொல்கிறேன், நம்மளோட ப்ரொஃபஷன் இதுதான், நம்ம இதுதான் நம்மளால் பண்ண முடியும்னு தயவுசெய்து இருக்காதீங்க. என்ன மல்டி டாஸ்கிங் பர்சனாக நம்ம இருக்கலாம். பெண்கள் ரொம்ப வலிமையானவங்க. அதை நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உணரணும். உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்றைக்குமே மற்றவங்களோட வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளை ஆட்படுத்திக்கிட்டு அதில் சைக்கலாஜிக்கலாக நம்மளை டவுன் பண்ண எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். தூக்கி எடுத்து எரிஞ்சு போட்டுட்டு என் பாதை இதுதான்ட்டு வாங்க. நம்ம மற்றவங்களுக்கு பாதை காட்டுறவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி வரணுங்கிறது தான் என்னோடய மெசேஜ் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அந்த இது அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதை நான் பண்ணிடுறேன்ப்பா, கூடிய சீக்கிரமே பண்ணிடுறேன். சரியா? தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா, ஹாப்பி கார்டனிங்.